சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வரு பொற்றாள்யும் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழ்கின்ற தில்லை கூத்தபிரானுடைய திருவடி கமலங்களையும் நம்மை இந்த ஞான நெறியில ஈடுபடுத்தி ஞானாசிரிய பெருந்தகருடைய திருவடி கமலங்களையும் நமக்கு ஞானதீக்கை வழங்கி நம்மை நாளும் மென்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருகைலாய பரம்பரை திருவாவூர் ஆதீனத்து குருமுகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் அடிநாயின் வழுத்தி வாழ்த்தி தொழுது போற்றி துதித்து இன்றைய நாளிலே நாம் நம்முடைய 9ஆம் திருமுறையாக விளங்கக்கூடிய திருமாளிகைத்தேவர் முதல் சேதிராயிரீராக 9 பெருமக்கள் அருளி செய்த திருவிசைப்பா என்ற ஞான நூலிலே இதுகாலம் 3 திருப்பதிகங்களை இறைவன் திருவருள் முன்னின்று அமைத்து தர நாம் நம்முடைய அறிவுக்கிணங்கு இந்த திருப்பதிகங்களை பண்ணோடு சிந்தித்தோம். எனவே இந்த 3 திருப்பதிகங்களும் பஞ்சமம் என்ற பண் ஆகிரி என்ற தற்கால ராக வடிவிலே அமைந்திருந்தது. அவைகளை மனன முறையில் நாம் பாடினோம். அதை தொடர்ந்து இன்றைய நாளிலே 4வது திருப்பதிகமாக விளங்கக்கூடிய திருமாளிகைத்தேவர் பெருமகனார் அருளி செய்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் சென்ற பதிகங்கள் போல் அல்லாமல் இது வேறு ஒரு பண்ணிலே அமைய பெற்றிருக்கின்றது. காந்தாரம் என்று இருக்கக்கூடிய பண். நம்முடைய தேவார பதிகங்களில் திருஞான சம்பந்த பெருமான், நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் ஆக இந்த பெருமக்கள் இந்த திருப்பண்களை எல்லாம் எடுத்து அமைத்து தங்களுடைய திருப்பதிகங்களை பாடியிருக்கின்றார்கள். அந்த பண்ணையே இந்த பதிகத்துக்கு வைத்து அமைத்திருக்கின்றார் திருமாளிகைத்தேவர் பெருமகனார். காந்தார பண்ணில் நம்முடைய திருநீற்று திருப்பதிகம் அந்த திருப்பண்ணா அமைய பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். காந்தாரம், இந்த காந்தாரம்ங்கிற பண்ணிற்கு தற்காலிக ராக வடிவம் நவரோஜ் என்று சொல்லப்படுகின்ற ராகம். நவரோஜ் என்று சொல்லுவார்கள். இது மத்தியம ஸ்ருதியில் பாட வேண்டிய ராகமாக விளங்கப்படுகின்றது. எனவே அப்படிப்பட்ட இந்த ராகம் இது அரிகாம்போதி என்ற ராகத்தினுடைய ஜன்னியம் என்று அறியப்படுகின்றது. எனவே இந்த பண்ணில் அமையப்பட்ட இந்த திருப்பதிகத்தை இன்று நாம் மனன முறையில், இது பாடுகின்ற முறை எப்படி இருக்கும் என்பதையும் நாம பாடி காட்டுவோம். மனன முறை நிறைவானதுக்கு அப்புறம் நம்ம பாடுகின்ற முறையில எப்படி பாடலாம், இது சுத்தாங்கமாக எப்படி பாடலாம். சென்ற பதிகங்கள் 3மே ஒரே பண்ணில் அமைய பெற்றதுனால நம்ம முதல் பதிகத்துக்கு மட்டும் பாடுகின்ற முறை சுத்தாங்க முறை அப்படின்னு ஒரு வாரம் நம்ம சிந்தித்தோம். இது வேற பண் என்பதனால இந்த பதிகத்தை நம்ம அந்த சுத்தாங்க அப்புறம் அந்த பாடுகின்ற முறை என்பதை பின்னால நம்ம சிந்திக்கலாம். எனவே இப்பொழுது மனன முறையில் இந்த பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருமாளிகைத்தேவர் பெருமான் அருளி செய்த திருப்பதிகம், கோயில் தில்லையில் அருளி செய்த திருப்பதிகம், பண் பஞ்சமம், ராகமாகிரி, 9ஆம் திருமுறை. மன்னிக்கணும், பண் காந்தாரம், ராகம் நவரோஜ், 9ஆம் திருமுறை. திருமாளிகைத்தேவர் அருளியது 9ஆம் திருமுறை. பண் காந்தாரம், ராகம் நவரோஜ், தலம் கோயில், தாளம் ஆதி, மனன முறை. திருச்சிற்றம்பலம். இணங்கிலா ஈசன் நேசத்து இணங்கிலா ஈசன் நேசத்து
இருந்த சித்தத்தினேற்கு இனங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு இருந்த சித்தத்தினேற்கு இந்த முதல் வரியை நான் 2 முறை பாடுகின்றேன். ஓரளவுக்கு விளங்கி நிற்கும். 3 முறையாக பாடலாம். இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு. இப்பொழுது இந்த வரி தான் முதல் மெட்டு. எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் தானன தத்தன தான தானன தத்தன தான தானன தத்தன தான தானன தத்தன தான இப்படி நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இது முதல் வரி. இப்ப 2வது வரி பாட போறோம். இந்த பெண் இப்ப புதுமையா சிலருக்கு இருக்கலாம், பலருக்கு பரிச்சயமாக கூட இருக்கலாம். புதுமையா இருப்பவர்களுக்காக இந்த பண்ணை மீண்டும் நான் ஒரு முறை பாடி காட்டுகின்றேன். இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு. இப்ப 2வது வரி. மனங்கொள் சீர்தில்லை வாணன் மனங்கொள் சீர்தில்லை வாணன் மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை மணடியார்கள் வன்மை மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணவடியார்கள் வன்மை. இப்போ இந்த 2வது வரி 2 முறை பாடுகின்றேன். மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை. மீண்டும் இந்த வரி அடியேன் பாடுகின்றேன். புதுமையா பல அன்பர்களுக்கு இருக்கலாம் இந்த பெண், ஆகையினாலே மீண்டும் ஒரு முறை பாடப்படுகின்றது. ரொம்ப அற்புதமான ஒரு பெண். இந்த பெண் கடலிலே தோணியில் மிதந்து செல்வது போல அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண். மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை
மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணஅடியார்கள் வன்மை மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணஅடியார்கள் வன்மை மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணஅடியார்கள் வன்மை. இரண்டாவது வரி. இப்போ முதல் வரியும் இரண்டாவது வரியும் சேர்த்து ஒரு வரியும் இரண்டு முறையாக பெரியவர்கள் நன்கு கேட்டோம்னா ரொம்ப எளிமையான பண்தான், எளிமையாக மனனம் செய்திடலாம். இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தீனேற்கு இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தீனேற்கு மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணஅடியார்கள் வன்மை மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணஅடியார்கள் வன்மை. இதான் இந்த இரண்டு மெட்டு. இதே போலத்தான் மூணாவது வரி நான்காவது வரி. ஆனால் ஒன்று போல் பாடுகின்றோமே என்று எண்ணும் பொழுது ஓதுவாமூர்த்திகளாகிய நாங்கள் எல்லாம் மூன்றாவது வரியை கொஞ்சம் வித்தியாசமா பாடுவோம். அது நம்ம பின்னால பாருங்களா, அது குழப்பிட வேண்டாம். அப்படி ஒண்ணு இருக்கு. எளிமையின் காரணமாக முதல் வரியை மூன்றாவது வரி ஒன்று போல் பாடுகின்றோம். இப்ப மூன்றாவது வரி முதல் வரியை போலவே குணங்களை கூறாவீரில் குணங்களை கூறாவீரில் குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீர புண்ட கோரை வாய்ப்பீர புண்ட குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீரர் புண்ட முதல் வரியை போலவே இடங்கிலா ஈசன் நேசத்து அதே போலதான் இந்த மூணாவது வரியும். இப்போ இந்த மூணாவது வரியை இரண்டு முறையாக அடியேன் சேர்ந்து பாடுகின்றேன். குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீரர் புண்ட குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீரர் புண்ட. இப்பொழுது நான்காவது வரி. பிணங்களை காணா கண் பிணங்களை காணா கண் பிணங்களை காணா கண் பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. மீண்டும் ஒரு முறை பிரித்து பாடுகின்றேன். பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. இப்ப சேர்த்து இரண்டு முறையாக நான்காவது வரி. பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே
பிணங்களை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே, பிணங்களை காணாக்கண் வாய் பேசாத பேய்களோடே. நான்காவது. இப்பொழுது மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் இணைத்து பாடுவோம். ஒரு வரி 2 முறையாக. குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீரர் கூரை, குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீரர் கூரை, பிணங்களை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே, பிணங்களை காணாக்கண் வாய் பேசாத பேய்களோடே. இப்பொழுது பாடல் முழுவதுமாக பாடிட்டு அப்புறமா நாம தாளமிட்டு பாடலாம். இப்போ ஒரு வரியும் 2 முறையாக பாடல் முழுவதும். இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு, இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு, மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை, மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை, குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீரர் பிண்ட, குணங்களை கூறா வீரில் கோரை வாய்ப்பீரர் கூரை, புணங்களை காணா கள்வாய் பேசாத பேய்களோடே, புணங்களை காணா கள் வாய் பேசாத பேய்களோடே. இதுதான் முழுமையான பாடல். இப்பொழுது இந்த பாடலை தாளமிட்டு எப்படி பாடலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான தாளம். நாம் முன்பு போட்ட அந்த 3 தட்டு ஒரு வீச்சு போல் அல்ல. 1 2 1 2 1 2 1 2 தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்டன்னு அந்த சந்த நடை போகும். ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு என்று அந்த இத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தாளம் போடலாம். தாளம் எப்படி பாருங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 இதான் தாளம். இப்போ இந்த எளிமையான தாளமா இருப்பதுனால 1 2 1 2 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை மனசுக்குள்ள வச்சுட்டு ஓய்வா இருக்கும் பொழுது இந்த தாளத்தை இசைச்சு பார்த்துக்கலாம். நான் முன்னமே சொன்னதுதான், பாடல் புரியலைனாலும் சொல் மனநமாகலைனாலும் நம்மளால தாளமிட்டு பாடுவது கொஞ்சம் கடினம். ஆரம்ப நிலையில இருப்பவர்களுக்கு நம்ம அதை பயிற்சி எடுத்து பழகிருந்தோம்னா எப்படினாலும் பாடிடலாம், அது இடராகாது. நான் முதல்ல நம்ம பாடுகின்றோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு அந்த பாடலும் சொல்லும் நல்ல மனதுல பதிவானாதான் தாளமிட்டு பாடாயிரும். ஆகையினால தாளம் நம்ம போடலாம். நல்லா பாடி பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த காணொலியை கண்டு தாளமிட்டு பாடிக்கலாம், தவறு கிடையாது. இப்ப நம்ம தாளம் போட்டு இப்ப பாடிடலாம். 1 2 1 2 1 2 இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு, இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு, மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை, மனங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை, குணங்களை கூறாவீரில் ஓரை வாய்ப்பீரர்
பிண்ட குணங்களை கூறாவீரில் போரைவாய் பீர பிண்ட பிணங்களை காணா கள்வாய் பேசாத பேய்களோடே பிணங்களை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே. இந்த திருப்பாடல்ல நமக்கு திருமாளிகை தேவர் அற்புதமான ஒரு செய்தியை சொல்றார். இந்த பதிகமே இணங்கிலா ஈசன் என்ற ஒரு திருப்பதிகம். சிவபெருமானை இணக்கமாக கொள்ளாமல், சிவன் அடியார்களுடைய பெருமையை பேசாம, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை என் கண் காணாது, அவர்களை பேசாது, அவர்களோடும் பேசாது அப்படின்னு சொல்லிட்டார். அடியார்களுக்கு ஒரு இலக்கண மரபு ஒன்று உண்டு. முதிர்ந்த நிலையில ஆன்மா எப்படி இருக்கும் என்று கேட்டீங்கன்னா, இந்த உலகின்பால் இருக்கக்கூடிய எந்த இன்ப துன்பத்தையுமே அது நுகராது. அது நெஞ்சுக்குள்ள சிவம் 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 அம்மையப்பனாகிய சிவபெருமானை நெஞ்சத்துல தாங்கிக்கிட்டே நிற்கும் அந்த ஆன்மா. அந்த ஆன்மா எப்ப வேணாலும் பெருமான் திருவடியை போய் அடையும். அவங்களெல்லாம் ஜீவன் முக்தர்கள் என்று ஞான சாத்திரம் சொல்லும். அவர்களுக்கு உணர்வு என்பது உலகின்பால் ஒரு துளி அளவு கூட சென்று நிற்காது. சிவத்தையே சிந்திப்பார்கள், சிவத்தையே காண்பார்கள், சிவத்தையே கேட்பார்கள், சிவத்தையே நுகர்வார்கள், சிவத்தையே பேசுவார்கள், சிவத்தையே உணர்வார்கள். இந்த அங்கம் முழுவதும் தித்திப்பாக நிற்கும் சிவத்தை அப்படி நெஞ்சத்தில் தாங்கி நின்றவருக்கு என்று நமக்கு மணிவாசக பெருமான் திருவாசகத்துல காட்டுவார்கள். அது மாதிரி அப்போ யார் யாரெல்லாம் சிவபெருமானை போற்றாமல், வணங்காமல், தொழாமல், அவனை வணங்குகின்ற அடியார்களை பெருமையினை போற்றாமல் புகழாமல் இருக்கிறாங்களோ அவர்களை என் கண் காணாது, வாய் அவர்களோடு பேசாதுன்னு சொல்லி அவர்களை சாடுகின்றார். ஏன் சாடுகின்றார் அப்படின்னா அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஆசிரியர் மாணாக்கனை சாடுகின்றார். ஆசிரியருக்கு இலக்கணம் என்ன? மாணவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அனுசரித்து அவனுடைய அறிவுல இந்த கல்வி போய் சேருமாறு செய்வதுதான் ஆசிரியருடைய பணி. அப்போ ஆசிரியர் ஏன் கோவிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கல்வியை ஆறறிவுடைய மானுட ஆக்கைக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு சொல்லலாம். எந்த உயிர் மானுட ஆக்கையில தங்கி இருக்குதோ அதுக்கு சொல்லலாம். நாம போய் இந்த ஞான சாத்திரத்தை எடுத்துட்டு போய் ஒரு எலிக்கோ ஒரு பூனைக்கோ ஒரு புலிக்கோல சொல்ல முடியாது. அப்போ எல்லா வகையான கரணங்களையும் இறைவனை அடைவதற்குண்டான சரியான கரணங்களை பெற்றிருப்பது இந்த ஆன்மா தான், இந்த மானுட சட்டை தான். அப்ப இந்த சட்டைக்குள்ள வந்துகிட்டு நாம் இந்த சட்டையை உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா அது குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதை. அப்போ கிடைத்திருக்கடி இந்த மானுட ஆக்கையை நீ விடுகின்றாயே அப்படின்னு சினத்துல திட்டுவது, அக்கறையில திட்டுறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்களை என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி இணங்கிலா ஈசன். இணங்கிலா ஈசன் அப்படின்னா ஒப்புமை இல்லாத இறைவன். நீங்க திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அந்த உண்மைதான் சிறப்பு உண்மை. தேடினும் இல்லைனார். இப்ப சிவனோடு ஒக்கும் அப்படின்னா இணையாவே இல்லை, அப்புறங்க மேல இருக்க போறாங்க. சுவாமிக்கு நிகராவே யாரும் இல்லை அப்படிங்கும் போது அப்ப மேலான ஒரு பொருள் இருக்காது. அதனாலதான் இறைவனுக்கு தம்பிரான் அப்படின்னு சேர்க்கிறார் பெரியவன. தம்பிரான் திருவருளால் அப்படிம்பார். தம்பிரான் தமக்குத்தானே தலைவன் அப்படின்னு பொருள். எனவே அப்படிப்பட்ட இந்த இணங்கிலா ஈசன் ஒப்புமையற்ற சிவபெருமான் மேல் நேசம் கொண்டு அப்படி என் உயிரை அவன்பால் நிறுத்தி அப்படியே இன்புற்று தில்லையில் ஆடுகின்ற பெருமானை சிந்திக்கக்கூடிய நான் என்னை போன்ற ஏனைய அடியார் பெருமக்களுடைய வன்மைனா வளமைன்னு அர்த்தம். 3 சுழி நகரம் போட்டா வன்மைனா வளமைன்னு அர்த்தம். 2 சுழி நகரம் வந்து விட்டதென்றால் கண்டிப்பதுன்னு அர்த்தம். வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிம்பாங்க. 3 சுழி நகரம் போட்டோம்னா வளமைன்னு பொருள். இந்த வன்மைங்கிறதுக்கு வேறுபாடு தெரியாம நிறைய பேர் போஸ்டர்ல நாங்கள் இந்த அரசை
வன்மையாக கண்டிக்கிறோம் 3 சுழி நகரம் போட்டுருவாங்க. ரொம்ப வளமையாக கண்டிக்கிறோம் அப்படிலாம் போடுவாங்க. அது அர்த்தம் தெரியல. என்ன எழுத்து அங்க வரணும்னு தெரியல. இப்படித்தான் தமிழ் திண்டாடுது. ஆகையினால அப்படி மன அடியார்கள் வன்மை, அப்படிப்பட்ட அடியவர் பெருமக்களுடைய வளமைகளை, அப்படிப்பட்ட அவருடைய குணங்களை எல்லாம் கூறாத அந்த இகழ்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்றார். அப்ப பெரிய பேச்சுக்களை பேசுறவங்க உயர்ந்தவர்கள், தாழ்ந்த பேச்சுக்களை பேசுபவர்கள் தாழ்வானவர்கள். நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார் மீளாடிமை திருப்பதியத்துல, இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் அப்படிம்பார். அப்ப அதென்ன இழியா குலம் அப்படின்னா, அதுக்கு ஒரு உரையை பெரியவர்கள் கொடுத்தாங்க. யார் கற்புத்திறனோடு வாழுகின்ற பெண்ணிற்கும், யார் நல்ல நல்லொழுக்கங்களை கடைபிடித்து வாழுகின்ற ஆடவனுக்கும் பிறந்து அந்த பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை தருகின்ற அறமுடையவன், அவர்கள் போன்று வழி வழியாக வருபவர்கள் இழியா குலத்தை உடையவர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிறக்கிற குலம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக வாழ்ந்தோமே என்றால் அதுதான் இழியா குலம் என்று சொல்றார். இந்த மேம்படு வாழ்க்கை என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மேம்பட்ட வாழ்க்கைங்கிறது எது? அறநூல்களுள் விதிக்கப்பட்டவற்றை அப்படி நிற்பது நடப்பதுமாக இருக்கக்கூடியவைகள் தான் மேம்பட்ட வாழ்க்கை. எனவே அப்போ 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 இந்த உலகிலிருந்தே நம்மை விடுவிக்கக்கூடியதாக விளங்குகின்ற சிவசம்பந்தமுடைய ஞான நூல்களையும் சிவச்சின்னங்களையும் தரித்திருக்கக்கூடிய அந்த கற்றல் கேட்டல் உடையவர்களாகிய பெரியவர்களுடைய அந்த திருவடிகளை நாம் வணங்காதும் போற்றாதும் துதிக்காதும் இருக்கக்கூடிய அந்த உடம்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர்கள் தாழ்ந்தவர்கள் தான் என்பதை அங்க காட்டுகின்றார். அடியனுடைய ஆசிரியர் ஒரு முறை திருப்புகழ் வகுப்பு நடத்தினாங்க. அது அந்த திருவருள், அந்த திருப்புகழ் என்னன்னு எனக்கு நினைவு வரல, யாராவது தெரிந்துன்னு எடுத்து படித்துக்கங்க. அது கருத்து மட்டும் அடியன்னு சொல்றேன். மானுட ஆக்கைக்கு பெரு இறைவனை வழிபாடு செய்யாம இருக்கக்கூடிய ஆன்மாக்களை யமன் அவர்களுடைய உயிரை கவர வருவான். எப்படி வருவான்னு தெரியுமா அப்படின்னா, காது, மூக்கு, வாய், இந்த மூன்று துவாரத்திலும் யமனுக்கு புகை வருமா. அவ்வளவு சினத்தோடு அந்த ஆக்ரோஷத்தோட அந்த உயிரை கொண்டு போவானா. ஏன் அப்படின்னா, இந்த மானுடாக்கை கிடப்பது எவ்வளவு கஷ்டமான பிறவி வரணும் தெரியுமா அப்படின்னு அவனுக்கு தெரியும், யமனுக்கு தெரியும், நமக்கு தெரியல. அப்போ இவ்வளவு உயர்ந்த மானுட ஆக்கைக்குள்ள ஒரு நாள் கூட நீ கோயிலுக்கு போகாம இருந்துட்டியே, வா அப்படின்னு சினம் கொண்டு அந்த ஆன்மாவை கொண்டு செல்வார் அப்படின்னு ஒரு இடத்துல அருணகிரிநாதர் ஒரு குறிப்பு தருகின்றார். அது தெரிந்தவங்க எடுத்து படித்துக் கொள்ளலாம். ஆகையினால அப்போ அப்படிப்பட்டவர்களோடு பேச மாட்டேன், அவர்களை காண மாட்டேன், அவர்களை பேய் என்று காட்டுகின்றார். எனவே இது ஈசன் மேல் நம் திருமாளிகை தேவநாயனார் கொண்ட பெரும் அன்பு, அன்பினுடைய வெளிப்பாடு, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து 2வது பாடல் சொல்லுகின்றார். எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி, எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி. இப்போ முதல் வரியை முழுமையாக 2 முறை அடியேன் பாடுகின்றேன். எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி, 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 எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி.
இது முதல் வரி. இப்ப இரண்டாவது வரி. விட்டிலங்கலங்கள் தில்லை விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத விட்டிலங்கிலங்கள் தில்லை விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத. இப்ப இரண்டாவது வரியை 2 முறை முழுமையாக அடியின் பாடுகின்றேன். விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீராத விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீராத விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீராத விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத. முதல் 2 வரையும் சேர்த்து 2 முறையாக. எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் நீண்டு சோதி எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் நீண்டு சோதி விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத. பொழுது மூன்றாவது வரி. துட்டரை தூர்த்த வார்த்தை துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை புழம்பு பேசும் தொழும்பரை புழம்பு பேசும் துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை புழம்பு பேசும். இப்ப சேர்த்து 2 முறையாக. துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை புழம்பு பேசும் தொட்டரை துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை புழம்பு பேசும் துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை புழம்பு பேசும். பொழுது 4வது வரி. பிட்டரை காணா கண் பிட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே பிட்டரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. நாலாவது வரி 2 முறையாக. பிட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிட்டரை காணா கண்
வாய் பேசாத பேய்களோடே பிட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. இப்போ மூணாவது வரியும் நாலாவது வரியும் சேர்த்து துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை குழம்பு பேசும் துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும் பிட்டரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே பிட்டரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. இந்த பாடல் முழுமைக்கும் ஒரு வரியும் 2 முறையாக தாளமிட்டு பாடலை பாடுங்க. பாடல் நன்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் இந்த காணொளியை கண்டு தாளமிட்டு பாடலாம். பாடல் வந்தாதான் தாளம் வரும். எனவே பாடல் நன்கு பிடிமானம் ஆயிடுச்சுன்னா தாளம் வந்துடும். எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி எட்டுரு விரவி என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத விட்டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத துட்டரை தூர்த்த வார்த்தை கொழும்பரை பிழம்பு பேசும் தொட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும் பிட்டரை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே பிட்டரை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே. இது 2வது பாடல். இந்த பாடலை என்ன விளக்க நமக்கு தருகின்றார் அப்படின்னா, 8 உரு விரவி என்னை ஆண்டவன். 8 உரு இறைவன் 8 வடிவங்களை தாங்கி நிற்கின்றான். அட்டமூர்த்தம் 8 வடிவங்கள் தாங்கி நிற்கின்றான். சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் 50 பூதங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்மா. ஆக அப்படி 8 மூர்த்தங்களை கொண்டு விளங்குகின்றார். 8 உரு விரவி என்னை ஆண்டவன். இப்ப என்னை ஆள்பவன் யாரு? தில்லைக்கூத்தபிரான். அப்போ எல்லா ஆன்மாக்களையும் ஆள்பவன் அவன் தான். சரம் அசரம் ஆக சராசரங்களை ஆள்பவன் அவன். எனவே அப்படிப்பட்ட ஈண்டு சோதி விட்டு இலங்கு அலங்கல் தில்லை. சுவாமி தில்லை சபாபதியார் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலைகளானது இலங்கு, அதாவது ஒளி விட்டு விடக்கூடிய, அதாவது ஒளி பிரதிபலிக்கக்கூடிய மாலைகளை அணிந்திருப்பவன். அது விலை உயர்ந்த அந்த மணி மாலைகள் என்பது நம்ம பார்க்கிறோம். பெரிய புராணத்தில் இந்த இடத்துல இந்த மணி மாலைகளை பத்தி சொல்லும் பொழுது சிவகவிமணியா அவர்கள், பெரிய புராணத்துக்கு பேருரை செய்த சிவகவிமணியா அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவார், இச்சைய குடிமக்கள் இது போன்ற மாலைகளை அணியாது அந்த பிளாஸ்டிக் மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய அவல காட்சிகளை காணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஐயா அவர்கள் அந்த நூலுக்கு உரை கொடுக்கும் பொழுது 70-80 வருஷத்துக்கு முன்னால கொடுத்தார். அது அப்பவே அந்த மாதிரி பாசி வந்துருச்சு, பிளாஸ்டிக்ல பாசி வந்துருச்சு. அது மாதிரி அப்ப அந்த விட்டு அலங்கல்னா மாலை. அப்படிப்பட்ட மாலை தில்லை வேந்தனை, அப்படி தில்லை நகருக்கு தலைவன். இப்ப தில்லையில் வேந்தனாக அமர்ந்திருப்பவன், அப்படி தலைவனாக நடராசன், அரசன், ராஜன் பார்க்கிறோம். அப்ப அந்த நடராச பெருமான் வேந்தனை சேர்ந்து இல்லாத, அப்படி சேராத துட்டர்னா பாவிகள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். தீயவர்கள், பாவிகள், துட்டர். இப்போ சிவபெருமானை நாம் வணங்காது இருந்தோம்னா நாம பாவத்தை செய்பவர்களாக இருக்கிறோம். இன்னங்க இப்படிலாம் திட்டுறாருங்க அப்படின்னு யாரும் எண்ணிடக்கூடாது. இயல்ப சொல்லுகின்றார். நீங்க ஒரு குழந்தைய
அது போக்குல விட்டோம்னா அது வளருகின்ற காலத்துல நல்லா வளரும். ஆனால் கட்டுப்படுத்தக்கூடிய காலத்தில் அந்த குழவியை கட்டுப்படுத்தாமல் விட்டு விட்டோமே என்றால் அது வீணா போயிடும். அது மாதிரிதாங்க, நீங்க மானிட பிறப்புக்குள்ள வராம ஏனைய பிறப்புக்குள்ள இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய பிறவிகள்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை பாருங்க. அது தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் வாழும் சாகர வரைக்கும். இப்ப நாய் குறைக்குதுன்னு நாம அடிக்க போயிட்டோம், நம்மள பைத்தியக்காரன்றுவான். நாய் குறைக்கத்தான் செய்யும், கடிக்கத்தான் செய்யும். நம்ம தான் பாதுகாப்பா ஒதுங்கி போகணும் என்பது போல. அப்போ இந்த மானுட ஆக்கைக்குள்ள வந்து பெருமான சேருவதற்குண்டான இந்த மானுட ஆக்கைக்குள்ள வந்து சேராம இருக்கிறோம் அப்படின்னா நாம் பாவத்தை செய்கின்றோம். அப்ப பாவத்தை செய்பவன் பாவி என்பது போலத்தான் அங்க சொல்றார். அப்படிப்பட்ட அந்த துட்டரை, தூர்த்த வார்த்தை தொழும்பரை, இப்படிப்பட்ட தீயவர்களை படிச்சொல்லாக பேசுகின்ற ஏனைய தீயவர்கள். இப்ப இங்க சிந்தித்து பாருங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒருவனை படித்து பேசுவான். இவனே நிறைய தீவினைக்குட்படுத்தப்பட்டவன். இவன் ஒருவனை தீவினை படித்து பேசுறான்னா அவன் எவ்வளவு தீவினைக்குட்பட்டவனா இருப்பான். அப்போ இப்படிப்பட்ட அந்த தொழும்பரை, இப்படிப்பட்ட அந்த செயலை செய்பவர்களை, அந்த தீயவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், காணாம அவங்கள பிட்டர்ன்னு சொல்றாருங்க. நீங்க வடமொழில இதுக்கு பிஸ்டர் என்று சொல்லுவாங்க. அப்படி பிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டர், அந்த பிரஸ்டர் அப்படிம்பாங்க. பிரஸ்டர் என்று சொல்லுவாங்க வடமொழியில. அவங்க யார் என்று கேட்டீங்கன்னா நெறி தவறி நிற்பவர்கள். அவங்கள நெறி தவறி நிற்பவர்கள் என்று நம்முடைய நூல் சொல்லும். அப்போ அந்த பிட்டரை அப்படின்னா நெறி தவறி நிற்கக்கூடியவர்களை என் கண் காணாது, அவர்களோடு என் வாய் பேசாது, அவர்களை பற்றி பேசாது. அப்போ நம்ம வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல யாகாவார் ஆயினும் நாகாக்க என்பது போல நாம் எப்பொழுதுமே நாவினை காத்து நிற்க வேண்டும் என்பதை நமக்கு ஞான நூல் வலியுறுத்துகின்றது. அடிப்படை அறநூல்களும் நமக்கு அதை வலியுறுத்துகின்றது. ஆகையினால அப்போ அடியவர்கள் சிவபெருமானை வணங்குபவர்கள் சிவபெருமானை தான் சிந்திக்க வேண்டும் என்பதை நமக்கு இலக்கணமாக நமக்கு நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாம சுவாமியை பாடிட்டு அந்த பக்கம் போயிட்டு வேற பாட்டு பாடிட்டு இருக்க கூடாது. திங்கட்கிழமை ஒரு கோயில ஒரு பாட்டு, செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில ஒரு பாட்டு, புதன்கிழமை ஒரு கோயில ஒரு பாட்டு, வியாழக்கிழமை ஒரு கோயில ஒரு பாட்டு, வெள்ளிக்கிழமை ஒரு கோயில ஒரு பாட்டு, சனிக்கிழமை ஒரு கோயில ஒரு பாட்டுன்னு பாடிட்டு இருக்க கூடாதுங்க. என்னாலும் அதனாலதான் பரமனையே பாடுவார்னாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நிறுத்தறியீடர்களையாயினாரு திருஞான சம்பந்த பெருமான். பாடுவார் பசி தீர்ப்பாயினாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ யார பாடணும், யாரை பாடினால் நாம படாத பாடு படாம இருப்போமோ அவரை பாடணும். அப்ப யார் அது? சிவபெருமான். அப்போ சிவபெருமானை பாடினோம் என்றால் மீண்டும் இந்த பிறவி நமக்கு வாராது. அதைத்தான் இங்க நமக்கு இந்த பாடல்ல காட்டுகின்றார். எனவே அப்போ நாம் இறைவனை பாட வேண்டும், பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். எனவே அடுத்த பாடல், 3வது பாடல். அருள் திரள் செம்பொன் சோதி அம்பலத்தாடுகின்ற அருள் திரள் செம்பொன் சோதி அம்பலத்தாடுகின்ற அருள் திரள் செம்பொன் சோதி அம்பலத்தாடுகின்ற இப்பொழுது முதல் வரியை சேர்த்து 2 முறையாக. அருள் திகழ் செம்பொன் சோதி அம்பலத்தாடுகின்ற அருள் திகழ் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற அருட்திகழ் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற அருட்திரள் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற. இரண்டாவது வரி. இருள் திரள் கண்டத்து எம்மான்
இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பர்க்கு அன்பு செய்யா இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா இருட்டிரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா இரண்டாவது வரியும் முழுமையாக அடியேன் பாடுகின்றேன் 2 முறை. இருட்டிரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா 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 இருட்டிரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா. முதல் வரியும் இரண்டாவது வரியும் இணைத்து ஒரு வரியும் 2 முறையாக. அருட்டிரல் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற அருட்டிரள் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற இருட்டிரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா இருட்டிரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா. இப்போ 4வது வரி. அரட்டரை அரட்டு பேசும் அரட்டரை அரட்டு பேசும் அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய அழுக்கரை கழுக்கராய அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய 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 அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய. 4வது வரி. பிரட்டரை காணா கண் பிரட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே பிரட்டரை காணா கண் 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 வாய் பேசாத பேய்களோடே. 3வது வரியும் 4வது வரியும் சேர்ந்து 2 முறையாக.
அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய பிரட்டரை காணாக்கள் வாய் பேசாத பேய்களோடே பிரட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே வாய் பேசாத பேய்களோடே. முழுமையாக தாளமிட்டு ஒரு வரி 2 முறையாக. அருள் தீரள் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற அருட்திரள் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா இருட்டிரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய பிரட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே பிரட்டரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. இந்த 3வது பாடலிலே ஒரு அற்புதமான கருத்து காட்டுறார். அருட்திரள் செம்பொன் சோதி, இறைவன் அருளே வடிவமானவன், அருளையே திரளாக கொண்டவன். அருட்திரள் செம்பொன் சோதி, திரள் செம்பொன். எனவே அப்படி பசுமை வாய்ந்த செம்பொன் ஆகிய சோதி ஒத்த மேனியை உடையவன். அப்போ சிவந்த நிறத்தை உடையவன், திரண்ட சிவந்த நிறத்தை உடையவன், திரண்ட அருளை உடையவன். அவன் அருள்தான் உமையம்பிகை என்பது ஞான சாத்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். எனவே அவனும் அவளும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். ஆகையினால அருட்திரள் செம்பொன் சோதி அம்பலத்தில் இப்படிப்பட்ட பெருமான் எங்கு ஆடுகின்றான்? நம் பொருட்டு திரு அம்பலம் என்று சொல்லப்படுகின்ற தில்லை திருப்பதியில் ஆடுகின்றான். அந்த ஆடல் ஞான கூத்து, ஞான நடனம். உலகம் இயங்குவதும் உயிர் இயங்குவதும் அந்த நடனத்தில்தான். உயிர் அவன் திருவடி எனவே அப்படிப்பட்ட அந்த அருட்கூத்தை ஆடுகின்ற தில்லையிலே அவன் எப்படி இருக்கின்றான்? இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பன். சிவபெருமான் இன்பமே வடிவமாக நிற்பவன். நாம் துன்பமாகிய ஆணவ மலத்துள் சார்ந்து துன்ப வண்ணமாகவே இருந்தவர்கள். எனவே அப்ப பேரின்ப பொருளாக விளங்குகின்ற அவன் நம்மேல் கொண்ட கருணையின் வண்ணமாக ஆலகால விடத்தை உண்டு அந்த கண்ட இருள் கண்டமாக, அப்படி இருள் திரள் கண்டத்தை உடைய எம்மான், என்னுடைய தாயானவன், என்னுடைய தந்தையானவன், மற்றும் இன்ன பிற உறவுகளை நீங்க சொல்லிக்கலாம். அப்படி இன்பருக்கு, என்னுடைய பெருமானுக்கு அன்பு செய்யா அரட்டர். அப்படி அந்த பெருமானை வணங்குகின்ற அடியார்களுக்கு அல்லது அந்த பெருமானுக்கு அன்பு செய்யாது உலக மாயை காரியங்களுள் மூழ்கி குறும்பு செய்யறாங்க, அதை அரட்டுறது. குறும்பு செய்கின்ற அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பேசுகின்ற அரட்டு பேச்சு, வீண் பேச்சு, மற்றவர்களை பழி சுமத்தி பேசுகின்ற அந்த கொடிய சொல், கூச்சலிட்டு பேசுகின்ற அந்த பயனற்ற வார்த்தைகளை, அப்படிப்பட்ட அந்த அழுக்கர்களை, அழுக்கர் என்பது உள்ள தூய்மை இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட அழுக்கர்களை கழுக்கலாய பிரட்டரை. எனவே நம்முடைய சமயத்திற்கு மாறி நின்று நெறிதவறி இருக்கக்கூடிய, அங்க பிட்டர் என்று சொல்வது போலத்தான் இங்கே அந்த நெறிதவறி இருக்கக்கூடிய அவர்களை என் கண் காணாது, வாய் அவர்களோடு பேசாது, அவர்களையும் பேசாது, அப்படிப்பட்ட அந்த பெய்களோடு என்று நமக்கு அதை காட்டில் இருக்கின்றார். எனவே அந்த 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 எம்மான் இன்பருக்கு என்று சொன்னார் அல்லவா, அந்த எம்மான் இன்பம் அப்படிங்கிறது
சிவானந்தம் என்று சொல்லப்படுகின்ற பேரின்பம். அதான் எம்மான் இன்பருக்கு சிவானந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை வணங்குகின்ற அடியார்களுக்கும் அவனுக்கும் அன்பு காட்டாது இருக்கக்கூடியவர்கள். இப்ப இவங்கெல்லாம் மணிவாசகருடைய அந்த பேச்சு அந்த இதுக்கிணங்கத்தான், அச்சப்பத்துக்கு இணங்கத்தான் நாம் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த 3 பாடல்களை நாம் இந்த வகுப்பிலே நம்ம கண்டிருக்கிறோம். இப்போ இந்த பாடலை எப்படி சுத்தாங்கமா பாடுறது, தாளமிட்டு பாடுறது எப்படின்னு நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம். பின்னால் நாம அதை பயிற்சி எடுத்துக்கலாம். முதல்ல பாடுகின்ற முறை ஆதி தாளத்துல பாடுவோம். இப்ப முதல் பாடலை நம்ம பாடலாம். இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தி நேக்கு இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தி நேர்க்கு மனங்கொள் சீர்த்தில்லை வானல் மணகடியார்கள் வன்மை மனங்கொள் சீர்த்தில்லை வானல் மணகடியார்கள் வன்மை குணங்களை கூறா வீரில் கோரைவாய் பீரற்பிள்ட குணங்களை கூறா வீரில் கோரைவாய் பீரற்பிள்ட பிணங்களை காணா கள்வாய் பேசாது பேய்களோடே பிணங்களை காணா கள்வாய் பேசாது பேய்களோடே இது பாடுற முறை. இப்ப விருத்தமா எப்படி பாடுவாங்க அப்படின்னா, நல்ல ஆலாபனம் செய்து பாடலாம், அது நமக்கு தேவையில்லை, அது அவங்களுடைய கற்பனை வளனை பொறுத்தது. சும்மா சாதாரணமா எப்படி பாடலாம் அப்படின்னா, இணங்கிலா ஈசன் இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு ஈசநேசத்து இருந்த சித்தத்தினேற்கு மனங்குள் சீர்த்தில்லை வானல் மணஅடியார்கள் வன்மை குணங்களை கூறா வீரில் கோரைவாய் பீரற்புண்ட பிணங்களை காணா கள்வான் பேசாது அப்பைகளோனே வாய் பேசாது அப்பைகளோடே கண் காணா அப்பிணங்களை வாய் பேசாது அப்பைகளோடே கண் காணா அப்பிணங்களை. இப்படிலாம் அப்படி கொண்டு கூட்டிலாம் பாடலாம், அவங்களுடைய அது தன்மை கிணங்க. எனவே இதுதான் இந்த பாடல். எனவே இனி நாம் வருகின்ற வகுப்பில் அடுத்த ஒரு 7 பாடல் இருக்கின்றது, அதை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்கு நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். காவாய் கணங்க திருளை போற்றி, நிலைமுலையானை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.